விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, வண்டியை நிறுத்திட்டு வந்து நம்ம காவேரிக்காக வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. அந்த டைமில் கரெக்டாக நிவேதா வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆளுங்களாம் வந்து நிவேதா கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே. அப்போ கரெக்டாக நிவேதா வந்து விஜயை பார்த்துடுறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படியே அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து திரும்ப வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே வந்து மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப பதறிப்பு, என்னாச்சுப்பா அவனுக்கு என்னாச்சுன்னா கையை ஏதோ காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நிவேதா வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. அவங்களோட அங்கே இருக்க இடத்துக்கு கூட்டின்னு வராங்க. அங்கே வந்து பார்த்தா நிவேதா வந்து டாக்டர் வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏதோ வந்து பழைய ஆளுங்களை யாரோ மீட் பண்ணியிருப்பா போட்டிருக்கு, அதான் அப்படி ஆகுது அப்படின்னோடனே அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க நிவேதா. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து நீங்கள் கிளினிக் கூட்டின்னு வந்துருங்க அப்படின்றாங்க. அங்கே கூட்டின்னு போகிறாங்க. அப்போ நிவேதாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்க வந்து விஜயோட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் முதல்ல மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவர் கூட பழகினது, அவர்கிட்ட பேசினது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க வந்து நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து அந்த பர்த்டேக்கு தேவையானது எல்லாமே ஏற்பாடெலாம் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி காவேரிக்கு கொடுக்குற விழாவில் வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கணும், அதில் வந்து என்னென்ன வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பக்காவாக சொல்லிகிட்ருக்காரு. சார் மேடமுக்கு வந்து இந்த விழா ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, இதை சூப்பராக மாடலாக ரெடி பண்ணலாம் சார், உள்ளே இன்டீரியர் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக பண்ணலாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி செமையாக பண்ணிடுவோம் சார் அப்படின்னா, காவேரிக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இந்த கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. தேட வந்து ட்ரா ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து காவேரி அவரும் வந்து போட்ட அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் வந்து அவர் கைக்கு கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு உடனே வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது காவேரி, நம்ம 2 பேருக்கு இடைஞ்சலாக்க இந்த அக்ரிமெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை கையில் எடுக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இந்த அக்ரிமெண்ட்டால் தான் இன்றைக்கி என் கூட நீ இருக்க, இந்த அக்ரிமெண்ட்டால் தான் என் வாழ்க்கையில் வந்து நீ எனக்கு கிடைச்ச தேவதை மாதிரி கிடைச்ச நீங்கள் வாழ்க்கையில், அதனால் இந்த அக்ரிமெண்ட்டும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டும் எனக்கு வேலிட் கிடையாது இதுக்கப்புறம், இது நம்மளை எந்த காலத்துலையும் டிஸ்டர்பே பண்ணாது காவேரி, உன் கண்ணை எதிரவே வந்து இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை நான் கிழிச்சு போடுவேன், அந்த நாளும் கூடிய சீக்கிரம் வரும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து உற்சாகப்படுத்திக்கிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, குமரன் வந்து ரொம்ப முடிக்கிறாரு. எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங்காக வந்துடுறாங்க. குமரனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதால எல்லாருமே ஷூட்டிங்க்கு சந்தோஷமாக வராங்க. இங்கே வந்து குமரனுக்கு ஆல்ரெடி பேரா நடிக்கிறவங்க கூட குமரன் வந்து நெருங்கி பழகி ஷூட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பழகணும்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து குமரன் வந்து அந்த காட்சியை நடித்து கொடுக்குறாரு. அதை பார்க்குற கங்கா செமையாக கோச்சிக்கின்னு குமரன் கிட்டே பேசாமல் அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து கங்காவை எப்படி சமாதானப்படுத்த போகிறோமோன்னு சொல்லிட்டு குமரன் முழிக்கிறாரு. அடுத்து வந்து கங்கா கிட்ட, சாரி கங்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, டேரக்டர் சொன்னதால நடித்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நடிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸாக நான் நடிக்க மாட்டேன், நான் தூரம் நின்று வேணால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்கிறதா இருந்தால் இந்த சீரியலில் நீங்கள் நடிக்க, அப்படின்னா இந்த சீரியல் தேவையில்லை, வேறு ஏதாவது வந்து நீங்கள் நடிங்க அப்படி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. எப்படி கங்கா அப்படிலாம் சொல்ல முடியும், டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்க முடியும், நான் புதுசாக வந்திருக்கேன் இல்லையா, அப்படிலாம் சொன்னேன் என்னை எடுத்துருவாங்க கங்கா, இதுலேருந்து நான் என்னை வச்சுக்க மாட்டாங்க, டைரக்டரை ஏற்று இப்போ பேச முடியாது கங்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா வந்து கங்காவுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. இப்போ தான் தம்பி வந்து ஒரு வேலையில் சேர்ந்துருக்கு, அதையும் ஏன்டி இப்படி சொல்ல பார்க்குற, நடிப்பு தானடி, இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா, நான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்ததே தப்பு தம்பி, இதுக்கப்புறம் நாங்களாம் இங்கே வரவே மாட்டோம், உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேலையை நாங்கள் செய்யவே போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க, இங்கே பாருக்கங்க சொன்னால் புரிஞ்சுக்கோ, தம்பியை வந்து தொல்லை பண்ணாத, அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கங்கா என்ன பண்ணுன்னு தெரியாமல் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, எல்லாருக்கூடையுமே வந்து அவங்க கூட பேரா நடிக்கிறவங்க, நீங்கள் தான் வந்து குமரனோட வந்து ஒய்ஃபுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க பார்க்குறாங்க. கங்கா செம்ம டென்ஷனாக கையை கொடுக்க மாட்டேங்க, என்னங்க கை கூட கொடுக்க மாட்டிங்களா, என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து வந்து உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நர்மதா வந்து கேட்குறா. கண்டிப்பாக எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, குமரனை வந்து தொட்டு அவங்க பேசுகிறாங்க. அதை பார்த்து கங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதோட முடியுது.